ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா கோயிலுக்கு வந்துட்டோங்க மொட்டை போடலான்ட்டு. பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு தான் என்ட்ரன்ஸு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி எதுவுமே வந்து அந்தளவுக்கு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமிங்கில் இப்படி தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். கமுதி தாங்க, குலசாமி ஐயனார் கோயில், வழிவிட்டான் ஐயனார் கோயில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி அதிகமாக இருந்துச்சு. இந்த டைம்லாம் தண்ணி இல்லை, இதுக்குன்னு தனி கிணறு ஒன்று இருக்கும், நாலு கிணறு மாதிரி. என்னால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ அதனால தான் பிளாக் மாதிரி தான் எடுத்துக்கிட்டே போகலான்னு பார்த்தது, அது எடுக்க முடியல. ஸோ அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக பிளாக் மாதிரி தான் எடுக்கணுன்னு இருக்கேன், பார்க்கலாம். அப்படியே ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்க ஆரம்பிச்சாச்சு. என்னோடய மருமையன் தங்கச்சி மையன் கொஞ்சம் ஜாலியாக அவங்க கூட அப்படியே விளாண்டுக்கிட்டே உள்ளே கிளம்பியாச்சு. தலைவர் இறக்கி கொடுங்க நடக்கணுன்னாரு, அதனால தான் நடக்க விட்டாச்சு. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும். அந்த சைடு வந்து ஊர்னி மாதிரி இருக்கும், ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. நாங்கள் போன டயத்தில் வந்து நான் புதுசாக தான் வாங்கிட்டு வந்தேன். கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே போயாச்சு. இங்கே ஆலமரத்தில் தூரி விளாட்லான்ட்டு எங்கள் அம்மா பண்ண வேலை ஒத்த கையில். அதுக்கப்புறம் வந்து என்னோடய தங்கச்சி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, சரி நம்மளும் மரம் உடஞ்சி வச்சு அப்படின்ற மாதிரி நம்மளும் லைட்டாக பிடிச்சி தொங்கி விளாண்டாச்சு போனதுக்கு. ஆனால் இது ஒரு ஜாலியாக தான் வித்தியாசமான இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக கவர் பண்ணலாம், பார்க்கலாம். அடுத்து எல்லோரும் ஆடுறாங்க, நானும் ஆடுவேன்ட்டு மருமையை வேறு ஏற்றி விட்டு பார்த்தோம். இதில் என்னன்னா எல்லோரும் கையை பிடிக்கிறத பாருங்கம்மே, கையை வச்சு தான் பிடிப்போம். அவர் வந்து கையை வச்சு பிடிச்சிட்டு ரெண்டாவது அந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை வாயை வச்சு பிடிச்சிக்கிடுவான் பாருங்க, விடவே மாட்டான். கரெக்டாக போதுமே வாயை வச்சு பிடிச்சிக்கிட்டான். மெதுவா விட்றா, மெதுவா விடு. விட்டானா சரி விட்டுரு போதும். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா மொட்டை போட்டு முடிச்சாச்சு. சென்னையை பார்த்து கிளம்ப வேண்டிதான்.